வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்களவை உறுப்பினரான திரு ரவிக்குமார். வணக்கம் சார். மது ஒழிப்பு மாநாடு இதனுடைய நோக்கம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் மதுவால் சீரழியும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதுபோல் போதைப் பொருட்களுடைய நடமாட்டமும் பெருகி கொண்டிருக்கிறது. இதை அரசாங்கமே தெரிவித்திருக்கிறது. மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் கூட தமிழ்நாட்டில் மது அருந்துகிறவருடைய எண்ணிக்கையும் சரி, அதுபோல் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுடைய பயன்பாடும் சரி அதிகரித்து கொண்டே போகிறது என்பதற்கான புள்ளி விவரங்களையும் கொடுத்துருக்காங்க. இது இந்தியா முழுமைக்குமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டோட முக்கிய அம்சங்களில் ஒன்று கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது. இதோட மரணங்கள் பெருவாரியாக நிகழ்ந்தது, மரக்காணம்ல இருந்தது, அப்புறம் கள்ளக்குறிச்சியில் இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமும் கூட குறிப்பிடப்படுது. அப்போ இது தமிழ்நாடு அரசுடைய அவர்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது அவர்களுக்கு எதிரான மாநாடு அப்படின்னு பார்க்கணுமா? தமிழ்நாடு அரசுக்கு எதிரான மாநாடு அல்ல, இது தமிழ்நாடு அரசுக்கும் உடன்பாடான ஒரு விஷயந்தான். இப்போ தமிழ்நாடு அரசில் பல துறைகள் இருக்குது. அதில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை என்று ஒன்று இருக்கிறது. மதுவிலக்கை பிரச்சாரம் பண்ணுவதற்கான துறை தான் அது. எனவே அரசாங்கமே செய்கிற ஒரு கடமையை தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் உடன்பாடான ஒரு கொள்கை தான் இது. 2016ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அன்றைக்கு அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல மது கடைகளை மூடுவதற்கான உத்தரவைத்தான் பிறப்பிப்போம் என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். அன்றைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாமல் போய்விட்டது. அன்றைக்கி அதிமுக அவங்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் படிப்படியாக மூடுவோம் என்று. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்ததும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கடைகளை மூடுவதாக அறிவித்தார். ஆனால் அதில் முழுமையாக அவர் ஈடுபாடு காட்டவில்லை. அதிமுக அரசு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் கூட ஒரு 500 கடைகளை மூடுவதாக ஒரு சமயம் அறிவித்தார்கள். இது எல்லா கட்சிகளுக்குமே உடன்பாட ஒரு கொள்கை தான், அரசாங்கத்துக்கும் உடன்பாடான ஒரு கொள்கை தான். அது மட்டுமல்ல, நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலேயே உறுப்பு 47 மதுவிலக்கு பரப்புரை மேற்கொள்ள வேண்டும், முழுமையாக மதுவிலக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே நாங்கள் முன்னெடுக்கிற இந்த பரப்புரை என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு உகந்தது, இந்திய அரசினுடைய கொள்கைக்கு உகந்தது, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைக்கு உகந்தது. கட்சிகளாக பார்த்தால் திமுக அதிமுக என்று எல்லா கட்சிகளுக்கும் உகந்த ஒரு பிரச்சனையைத்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது யாருக்கும் எதிரானதல்ல. மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையில் எல்லா கட்சிகளுமே ஒரே எண்ணத்தோடு தான் இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டீங்க. ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதில் காட்டிய தீவிரத்தை தற்போது காண்பிக்கவில்லை அப்படின்ற எண்ணம் இருக்கா விசிகாவுக்கு? இல்லை, காண்பிக்கவில்லை என்பதை விட காண்பிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா அவங்களுக்கும் உடன்பாடான ஒரு விஷயம். இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு அடைந்திருக்கிறது. இதில் இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வும் இருக்கிறது. 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மதுக்கடைகளை மூடினார். அந்த மூடிய அந்த நிகழ்வுடைய பொன்விழா நிறைவடைந்திருக்கிறது. எனவே 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இந்த பொன்விழாவையும் நினைவு கூர்ந்து கலைஞர் அவர்கள் எப்படி 1974 துணிச்சலாக அந்த முடிவை எடுத்தாரோ அதை போல இன்றைய திமுக அரசும் எடுக்க வேண்டும். அது கலைஞர் அவர்களுக்கு அவருடைய 100ஆண்டு நிறைவிலே செய்கிற ஒரு மரியாதையாகவும் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ கூட்டணிக்குள்ள இருந்து வலியுறுத்த முடியாது என்பதனால்தான் இப்போ மாநாடாக நடத்துவதற்கான ஏற்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்திருக்கா? அப்படி அல்ல. இது கூட்டணியில் ஒரு கட்சி இடம் வரும்போது ஒரு கொள்கையை வெளியில் ஒரு பரப்புரை மேற்கொள்வது, அதற்காக ஒரு மாநாடு நடத்துவது என்பது தவறானதல்ல. அது கூட்டணிக்கு எதிரானதோ முரணானதோ அல்ல. இந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடியது, இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடியது தான். மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டதில் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இருவருக்குமே பங்கு இருக்குது என்ற கருத்து தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதோட நோக்கம் என்ன?
அதிமுகவுக்கு மட்டுமல்ல, எங்கள் தலைவர் வந்து இதில் சாதியவாத மதவாத கட்சிகள் தவிர வேறு யாராக இருந்தாலும் இதில் பங்கேற்கலாம் என்று தான் சொன்னார். அப்போ ஒருத்தர் கேட்கும் போது அதிமுக பங்கேற்கலாமான்னா நிச்சயமாக பங்கேற்கலாம் என்று தான் சொன்னார் தவிர அதிமுகவுக்கு தனியாக நாங்கள் எந்த அழைப்பையும் விடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் 2016 உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், திரு சசி பெருமாள் என்கிறவர் இதற்காக ஒரு போராட்டத்தை ஒரு தனிநபர் இது முன்னெடுத்தார். அவர் இதுக்காகவே அந்த போராட்டத்திலே உயிர் நீத்தார். அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் இது ஒரு பெரிய எழுச்சியான ஒரு போராட்டமாக மாறியது. மரியாதைக்குரிய வைகோ அவர்களுடைய தாயார் அவர் தலைமையிலே அங்கே வந்து கலிங்கப்பட்டியில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் அன்றைக்கு உருவானது. யாரும் பெரிய கட்சிகள் ஈடுபடாமலேயே மக்களே தானாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனால தான் அரசியல் கட்சிகள்லாம் வாக்குறுதி அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே இது ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய உணர்வு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு வந்து பேராதரவை அளித்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் தான். கடந்த 3 முறையாக ஒரு மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான இந்த அணி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பெண்களுடைய ஆதரவு தான் முக்கியமான காரணம். அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, மதுக்கடைகளை மூடலாமா இல்லை தொடர்ந்து இருக்கணுமான்னு. கண்டிப்பாக அவர்கள் மூட வேண்டும் என்று தான் சொல்வார்கள். எனவே தாய்மார்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை படிப்படியாக மூடுவதற்கு முன்வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ அதிமுகவிற்கு தனியாக ஒரு அழைப்பு இல்லை தான், இது தேர்தல் தொடர்பானது இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு திரு தொல் திருமாவளவன். ஆனால் அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுடைய கூட்டணியில் விரிசல் வரும் அப்படின்னு. இந்த பக்கம் அதிமுகவை மாநாட்டுக்கு அழைக்கும் போது இது ரெண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்க மாட்டாங்களா? இல்லை, அப்படி பார்ப்பதற்கான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். அதாவது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்த அணி என்பது மதச்சார்பின்மை என்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அணி. திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மதச்சார்பின்மை கருத்தில் ஊன்றி நிற்கிற உறுதியாக நிற்கிற ஒரு கட்சி. இந்திய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் முன்முயற்சி எடுத்துத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு பெரிய மகத்தான கூட்டணி இன்றைக்கு உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி அங்கே சிறுபான்மை அரசை நடத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இனிமேல் பாஜக எந்த ஒரு மாநில தேர்தலிலும் வெற்றி பெறவே முடியாது என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது ஹரியானாவிலோ மகாராஷ்டிராவிலோ ஜார்க்கண்டிலோ நடக்க போகிற தேர்தல்கள் அனைத்திலும் பாஜக படுதோல்வி அடையப் போகிறது. இதற்கு காரணம் இந்த அணி என்பது மதச்சார்பின்மை என்ற ஒரு உறுதியான கருத்தியலின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே இந்த அணியில் ஒரு சலசலப்போ இதிலே ஒரு குழப்பமோ ஏற்படுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. இது உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள். அந்த வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கத்தான் செய்வார்கள். எனவே அவர்கள் சொல்வதில் ஒன்றும் தப்பில்லை, அவர்களுடைய ஆசையிலும் ஒன்றும் குற்றம் இல்லை. அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறணும் என்ற தன்னுடைய விருப்பத்தை முதல்ல வெளிப்படுத்தியவரும் திரு தொல் திருமாவளவன் தான். அப்போ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிய உடனேயே விசிகாவோட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்றெல்லாம் பேசப்பட்டது. பல இடங்கள்ல அது தவிர்க்கப்பட்டாலும் கூட திமுகவுடைய செயல்பாடுகள் சார்ந்த சில விமர்சனங்களை விசிகா முன்வைக்கும் போது அதிமுக பக்கம் இன்னமும் நெருங்குகிறதோ விசிகா என்ற சந்தேகமும் எழுப்பப்படுது. இல்லை, நாங்கள் அதிமுக மட்டுமல்ல, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா திரு பாமகவை மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் நிறுவிய போது, அதை உருவாக்கிய போது அந்த கட்சிக்கு என்னென்னலாம் லட்சியம் என்று அவர் குறிப்பிட்டாரோ அதற்கு நேர் எதிரான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது என்பது அந்த கட்சிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு உண்மையிலேயே செய்கிற நன்மை இல்லை. எனவே இதை முன்வைத்து நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், நீங்களும் ஒரு சமூக நீதியில் அக்கறை கொண்டவர், அதில் உறுதியாக இருந்தவர் தான். எனவே நீங்களும் போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள், அந்த நச்சு செடி பரவுவதற்கு உதவாதீர்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். எனவே பாஜக இங்கே தனிமைப்படுத்தப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த விதத்தில் நாங்கள் இந்த கருத்தை தெரிவித்து வருகிறோம், எங்கள் தலைவர் தெரிவித்து வந்தார். அதனாலேயே இப்போ பாமக பாஜகவிலிருந்து வெளியேறிவிட்டால் நாங்கள் உடனே கூட்டணி அமைப்போம் என்று பொருள் அல்ல.
இப்போ பிஎம்ஸ்ரீ திட்டம் இது சார்ந்த எதிர்வினையாகட்டும், அதே போன்று மகாவிஷ்ணு அரசு பள்ளியில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பழனியில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் ஆன்மீகம் பாடத்திட்டத்தில் வைப்பதற்கான பரிசீலனை செய்யப்படும் என்று சொல்வது, இதெல்லாம் குறித்த ஒரு பார்வை விசிகாவுக்கு என்னவாக இருக்கிறது? அதே போன்று இந்த வலதுசாரி சிந்தனை சார்ந்த எதிர்வினையை அதிகமாக ஆற்ற வேண்டும் என்பது முக்கியமான விசிகாவுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது திமுகவிடம் போதுமானதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இது போன்ற சில பிறழ்வுகள் அங்கங்கே நடப்பது உண்மைதான். அதையெல்லாம் எங்களை போன்றவர்கள் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் அது அரசாங்கத்துடைய கொள்கையிலிருந்து வரவில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சென்னையில் இந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த உரை, அந்த மூடநம்பிக்கை விதைக்கிற உரையை உடனடியாக முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு அங்கிருந்தே அறிக்கை வெளியிடுகிறார். இது இதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பது. எனவே முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த அரசனுடைய தலைமை. அவர் என்ன சொல்கிறார் என்பது தான் மிக முக்கியம். அதில் சில அமைச்சர்கள் ஆங்காங்கே சில கருத்துக்களை அங்கங்கே இருக்கிற ஒரு சூழலுக்கு ஏற்ப ஏதோ சொல்கிறாங்க என்பதனால அதை நாம் இந்த அரசாங்கத்துடைய கொள்கை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அத்தகைய அந்த மாதிரியான பிறழ்வுகள் வரும்போது அது இந்த அரசாங்கத்துடைய நோக்கத்தை பலவீனப்படுத்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நாங்கள் சுட்டி காட்டுகிறோமே தவிர அதை நாங்கள் குற்றமாக சொல்லவில்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். அதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சியாக அதில் உறுதியாக இருக்கிறது. அதிலும் எங்களுக்கு ஐயம் இல்லை. எனவே இந்த மாதிரியான பிறழ்வுகளை வைத்து திமுக அரசு ஏதோ வழிமாறி போகிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது உடன்பாடானது அல்ல. தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடக்கிறது, அதனை கட்டுப்படுத்துவதில் அரசனுடைய செயல்பாடு குறித்த உங்கள் கருத்து என்ன? அது உண்மைதான். இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகான புள்ளி விவரங்களை பார்க்கும்போது இந்த தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதுபோல் அதனுடைய தன்மையும் மிக குரூரமாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்குறோம். வேங்கை வகையில் அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இன்னும் அந்த குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்பது எல்லோருக்குமே மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுக்கு அரசாங்கம் மட்டுமே காரணம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இதில் நான் தொடர்ந்து சுட்டி காட்டுவது, தமிழ்நாட்டில் வலதுசாரி அரசியலுடைய அந்த செல்வாக்கு ஓங்கி வருவதற்கும் இந்த வன்கொடுமைகளுடைய அளவு அதிகரிப்பதற்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. எங்கெல்லாம் இந்த இந்துத்துவ அரசியல் செல்வாக்கு பெறுகிறதோ அங்கெல்லாம் இதுபோல் தலித் மக்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வரும். இதை நீங்கள் அவங்க செல்வாக்கு பெற்றிருக்க எந்த மாநிலத்தையும் எடுத்து பார்க்கலாம். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு கூட்டணி கட்சிகள் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய அரசியல் இன்றைக்கி செல்வாக்கு பெறும்போது இந்த குற்றங்களும் அதிகரிக்கின்றன. எனவே இதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விழிப்போடு உறுதியோடு இருந்து தமிழ்நாடு இன்னொரு ராஜஸ்தானாகவோ இல்லை ஒரு மத்திய பிரதேசமாகவோ உத்தரப்பிரதேசமாகவோ மாறிவிடாமல் தடுப்பது என்பது அவருடைய கடமை. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். நன்றி. பல்வேறு முக்கியமான செய்திகளை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.